ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் தீபா 2 பேருமே கோவிலுக்கு போவாங்க. பூசாரி கிட்ட அர்ச்சனை சொல்லிட்டு சாமி கிட்ட தீபா வேண்டிப்பாங்க. இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அந்த கால் அப்போவே நடக்கக்கூடாது, அசம்பாவிதெல்லாம் நடந்து போயிடுச்சு, அதனால இந்த கல்யாணத்தில் எதுவுமே வராமல் நல்லபடியாக நடக்கணும், அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும்னு வேண்டிப்பாங்க. கார்த்திக்கும் பார்த்தீங்கன்னா சாமி கிட்ட கடவுளே அம்மாவும் தீபாவும் ஆசைப்படுற மாதிரி இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு வேண்டிப்பாங்க. இன்ஸ்பெக்டர் அப்போ கார்த்திக்கு கால் பண்ணிட்டு, நீங்கள் அனுப்பின போலீஸ் சாமியாரோட ஃபோட்டோ எல்லாமே நாங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கோம், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து எனக்கு சொல்லுங்கள் அப்படின்வாங்க. கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இவன் ரம்யா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவனாச்சு, அம்மா கூட நேற்று வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்களே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு ஆனந்துக்கு கால் பண்ணிட்டு, நேற்று அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்களே அந்த வேலை செய்கிறவங்க அவங்க இருக்காங்களா பார்த்து சொல்லு அப்படின்வாங்க. ஆனந்தம் லைன்லேயே இருன்னு சொல்லிட்டு கார்த்திக்கிட்ட வந்துட்டு, டே அவங்க இல்லைங்க, அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா நைட்டே கிளம்பி வெளியே போயாச்சான் அப்படின்னாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது கோவிலில் பார்த்தீங்கன்னா சேகர் உட்காந்து தேங்காய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் நேராக அவங்ககிட்ட போயிட்டு, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு சேகர், இல்லை நான் நைட்டே ஊருக்கு போகலான்னு கிளம்பி வந்தேன், போக முடியாமல் போயிடுச்சு, அதான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் அவங்ககிட்ட, நீ தானே போலீஸ் சாமியாராக நடிச்சா அப்படின்னாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, நான் ஏன் போலீஸ் சாமியாராக நடிக்க போகிறேன், நான் ஸ்கூலில் கூட எந்த ஒரு வேஷமும் போட்டதில்லை அப்படின்வாங்க. எனக்கு ஒழுங்காக உண்மையெல்லாம் சொல்லிவிடு அப்படின்னு வந்து மிரட்டும் போது சேகரும் வந்துட்டு, நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார், நான் தான் போலீஸ் சாமியாராக நடித்தேன், ஆனால் நடிக்க சொன்னது ரம்யா அப்படின்வாங்க. என்னது ரம்யாவா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு சேகரும், ஆமாம் அவங்க தான் என்னை இந்த மாதிரிலாம் நடிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக் செம்மையாக டென்ஷன் ஆகிடுவாங்க. நேராக கோவிலுக்குள்ளே போயிட்டு தீபா கிட்டே போகலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. தீபாவும் ஓகே சொன்னதுக்கப்புறம் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் போங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே தீபா, என்ன ஆச்சுங்க சார், உங்கள் முகமே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ரம்யா ஈவெண்ட் மேனேஜர் ஒருத்தரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு கல்யாணத்துக்கு தேவையான ஏற்பாடு எல்லாமே ஒரு நல்லா பண்ணி கொடுக்காரு, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்ட்ரஸ்க்கெலாம் வந்து ஒரு நல்லாவே அதை பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டு அவரும் வந்துட்டு, நானும் வந்து இவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அபிராமி, அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ தீபா ரம்யாவை பார்த்துட்டு, நான் உனக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன்டி, என்னோட கல்யாணத்துக்கு நீ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ரம்யா, என்ன பேசிட்டு இருக்கடி, நீ என்னோட ஃப்ரெண்டு, உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா அப்படின்வாங்க. இதை கேட்ட உடனே மைத்லி மீனாட்சி கிட்ட, இப்படி பேசியே தான் வந்து தீபாவோட மனசை வந்து இவ மாற்றி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் காரில் போயிட்டு இருக்கும்போதே ரம்யாவை அப்பா நேற்று பார்க்குக்கு வர சொன்னது, அதுக்கப்புறம் நான் மாற்றி வர சொல்லிட்டேன்னு சொல்லி அனுப்புனதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரம்யாவோட அப்பாவுக்கு கால் பண்ணிவிட்டு, நான் சொல்கிற இடத்துக்கு நீங்கள் உடனே கிளம்பி வாங்க, உங்கள் பொண்ணு தான் வந்து தீபாவை கொலை பண்ண பார்த்துருக்கான்ற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், அது உங்களுக்கும் தெரியும்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் என்கிட்ட மறைச்சிட்டீங்க, அதனால் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டுருக்கேன், உங்கள் பொண்ணை என்ன பண்ணுறேன் பாருங்கள், நீங்கள் நேராக கிளம்பி வாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ரம்யாவோட அப்பா வந்துட்டு, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க தம்பி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ஃபோனை வச்சுட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவரோட காரை நிறுத்திட்டு டிக்கி ஓப்பன் பண்ணிட்டு சேகரை வந்து அதுலேருந்து வெளியே கூப்பிட்டு வருவாங்க. அப்போ சேகர் வந்து, சார் நான் தான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன்ல, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணவே இல்லை, பண்ண சொன்னது எல்லாமே ரம்யா தான், நீங்கள் வேணால் அவங்கள பிடிச்சி கேளுங்களேன், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வாடா அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னா உள்ளே கூப்பிட்டு போயிட்டு சரவணன் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. சரவணனும் பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் போலீஸ் சாமியார் வேஷம் போட்டுட்டு ஒரு உயிரை கொல்ல பார்த்துருக்கல அப்படின்னாங்க. சார் நான் எதுவுமே பண்ணவே இல்லைங்க சார், சொல்லி தான் பண்ணேன், சேகர் கெஞ்சும் போது கொண்டு போய் லாக்கப்பில் போட்டுருவாங்க. கார்த்திக்கும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சரவணன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு சரவணனும் செம்மையாக ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா அங்கே வருவாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு, ரம்யா தான் இது எல்லாமே பண்ணாங்க, அவங்க மேலே நான் கேஸ் கொடுக்குறேன், நீங்கள் அவங்கள பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுங்கன்னுவாங்க. உடனே ரம்யாவோட அப்பா, ப்ளீஸ்ப்பா நான் சொல்கிறத மட்டும் நீ ஒரு வாட்டி கேளு, அதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுத்தாலும் ஓகே அப்படின்வாங்க. அதை கேட்டதும் கார்த்திக்கும் சரி வாங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு வெளியே போவாங்க. ரம்யாவோட அப்பா கார்த்திகோட காலில் விழுவாங்க. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் வயசு என்ன, என்னோட வயசு என்ன, என்னோட காலில் வந்து விழுறீங்களே அப்படின்வாங்க. அதுக்கு ரம்யாவோட அப்பா, என்னப்பா பண்ண சொல்கிறா, அவள் லவ் பண்ணுறான்ற விஷயம் எனக்கு தெரியும், ஆனால் அவள் உன்னை தான் லவ் பண்ணுறான்றது எனக்கு தெரியவே தெரியாது, அவள் பண்ணது எல்லாமே தப்பு தான்ப்பா, நான் தப்பு இல்லைன்னு சொல்லவே இல்லை, ஆனால் நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளு, ரம்யாவுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அவளுக்கு வேணும்னா அந்த பொருளை அடையிறதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவா, இல்லைனா வந்து அவளை வந்து அவள் அழிச்சிருவா, அந்த பொருளே வேணான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இப்போ ஒன்று அவளை அழிச்சிக்க பாப்பா, இல்லைனா தீபாவை வந்து அழிச்சிடுவா அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக், என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பேசுறது சரியே இல்லைன்னுவாங்க. அது கேட்டால் ரம்யாவோட அப்பா வந்துட்டு, இல்லை கார்த்திக் நான் என்ன சொல்கிறேன்றதை புரிஞ்சுக்கோங்களேன், ஏன்னா அவளுக்கு அந்த மாதிரி ஒரு குணம் இருக்குது, அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், இனி மட்டும் இப்போ போய் ரம்யாவை அரெஸ்ட் பண்ணா அவள் என்ன பண்ணுவா, தீபாவை அழிக்கிறதுக்கு தான் பாப்பா, அதுக்கப்புறம் நீ சில விஷயங்கள் பின்னாடி யோசிக்கிறதுக்கு இப்போவே யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்குன்றதுக்காக தான் சொல்கிறேன், நீ கம்பெனிக்கு போகும்போது ரம்யாவுக்கு நீ யாருன்றதே தெரியாது, அப்போ தான் உன்னை லவ் பண்ண ஆரம்பித்தா,
உனக்கு கல்யாணம் ஆன விஷயமே அவளுக்கு தெரியாது அப்படின்வாங்க. அது கேட்ட கார்த்திக், அதான் இப்போ எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் அவளுக்கு தெரியும்ல அப்படின்வாங்க. அதுக்கு ரம்யாவோட அப்பா, அவளுக்கு தெரியும். ஆனால் வந்து உனக்கு ஃபஸ்ட்டு பார்த்த மாப்பிள்ளை அவதான்றத நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு உங்கள் மேலே வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை வந்துடுச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தீபா கழட்டி வச்ச தாலி அவள் கழுத்தில் வந்து ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் ரம்யாவுக்கு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதனால் ரம்யாவும் மனசு மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பிரச்சனை எதுவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட கார்த்திக்கும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சரவணன் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட சரவணனும் சரி நீங்கள் சொல்கிறது தான் சரி, ஏன்னா அவங்க வேற எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேலாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சேகரை லாக்அப்ல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டு இந்த விஷயம் வெளியே தெரியவே கூடாது, அதுவும் உண்மை தெரிஞ்சிடுச்சுன்றது ரம்யாவுக்கு தெரியவே கூடாது, நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும், இந்த ஊர்லேயே தான் இருக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்டு சேகரும் ஓகே சொல்லிட்டு இருப்பாங்க. கார்த்திக் ரம்யா அப்பா கிட்ட, சார் இதை நான் இப்படியே விடுறதுக்கு காரணம் உங்கள் பொண்ணு கிடையாது, உங்களுக்காக மட்டும்தான், இந்த விஷயம் ரம்யாவுக்கு தெரிய வேண்டாம், மற்றது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.